திரு கருணாகராஜன்ட்டே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இனியாவது பாஜக அரசு திருந்தணும் பாருங்க, எத்தனை பேரை உச்சநீதிமன்றம் விடுதலை செய்கிறது அப்படின்னு திமுக சொல்லுது. பாஜக அரசுக்கு இந்த வழக்குக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மக்களை எல்லாரும் ஈடி தானே சார் அரெஸ்ட் பண்ணுச்சு. ஈடி உங்களுக்கு தானே. மக்களை ஏமாத்துறதுக்கு எதிர்க்கட்சிகள் செய்யற பொய் பிரச்சாரம் இது. என்ன இந்த வழக்கு எதுக்கு ஈடி எடுத்தாங்க? இவங்க எல்லாரும் என்னன்னா ஈடின்னு சொன்ன உடனே மத்திய அரசு பாஜகன்னு சொல்ற ஒரு வழக்கம் இங்க வந்திருக்கு. இந்த கேஸ்ல ஈடி எப்ப வந்தாங்க, எங்க வந்தாங்க? இந்த இப்ப ஈடி எதுக்கு வர்றாங்க? சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க இந்த வழக்க நீங்க நாங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம், நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன், இந்த கேஸ்ல இருந்து நாங்க எல்லாரும் வெளியே போயிடுறோம், என்னமோ கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி நீங்க லோக்கல் கோர்ட்ல பண்ணதுனால அதுல ஒருத்தர் போறார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறார். சுப்ரீம் கோர்ட்டு என்னையா என்னமோ குடும்ப பிரச்சனை, நீங்க பேசி சமாதானமா போய்க்கிங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அடிதடி சண்டை சமாதானமா போய்க்கிங்க, கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனை சமாதானமா போக முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி லஞ்ச தடுப்பு, லஞ்ச ஊழல் தடுப்பு ஒரு விசாரணையில நீங்க பண்ணக்கூடாது. இதுல முகாந்திரம் இருக்கிறது. அவருடைய அபிடவிட்ல அவர் என்ன சொல்றாரு? இந்த ஜாமீன் தீர்ப்பு நான் என்ன சொல்லல, பழசதான் சொல்றேன், ஈடி எதுக்கு வந்துச்சுங்கிறத நான் சொல்றேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, இப்படி ஒரு மோசமான வழக்கு இருக்கு, அவரே தான் வாங்கியது உண்மைங்கிறாரு, திருப்பி கொடுத்துட்டேங்கிறாரு, அதுல சில பேர் பணம் இல்லைன்னு இங்க நிக்கிறாங்க, அப்ப இது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, அப்ப ஈடி இதுல தலையிடலைன்னா உச்சநீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைப்போம், நாங்க விசாரணை மேற்கொள்வோம்னு சொன்னாங்களா இல்லையா? அதுக்கு முன்னாடி இங்க வந்துச்சா? அதுக்கு முன்னாடி அதே உச்சநீதிமன்றம் தான் இன்னைக்கு என்ன சொல்லுது, 1.5 வருஷமா அவர் கிட்டத்தட்ட ஜெயில இருக்காருங்க, 400 நாட்களுக்கு மேலாக. இந்த 1.5 வருஷத்துல நீங்க விசாரணையில எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் காட்டல, எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு விடுதலை செய்தல உச்சநீதிமன்றம். நீங்க பெயில் கொடுக்குதுல்ல, நீங்க ப்ராக்ரஸே காட்டல இன்வெஸ்டிகேஷன்ல. ப்ராசஸ் இது சின்னது இல்லங்க, 1.5 வருஷம். இன்னும் அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. 600 சாட்சி, 600 சாட்சிங்கிறது நமக்கே மிகைப்பா இருக்கு. 2000 பேருக்கு மேல 2500 பேர் வரைக்கும் குற்றச்சாட்டு இருக்கு. இதெல்லாம் விசாரிச்சு முடிக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாதாரண வழக்கு அத்தனை ஆண்டுகள் வரைக்கும் சிறையிலேயே இருக்கணுமான்றதானே கேள்வி. அதைத்தான் சொல்லியிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களே, நீங்கள் விசாரணை கைதி, நீங்க போய் வாரத்துல 2 நாள் கோர்ட் அந்த இடி டைரக்டர் ஆஜராகி கையெழுத்து போடணும், நீங்க வெளிநாட்டுக்கு ஓடிடக்கூடாது, பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும், சாட்சிகளை கலைக்கிறதுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்க அட்டம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா உங்க ஜாமீன் கேன்சல் ஆயிரும், நீங்க யாரோடையும் எந்த தொடரும் வச்சுக்க கூடாது, அதே மாதிரி மூல வழக்கையும் போட்டு இழுக்க கூடாது, அதுல வாய்தான்னு நீங்க செய்யக்கூடாது. இவ்வளவு சொல்லி ஒருத்தர் அனுப்புறாங்க இல்லங்க. இன்னைக்கு ஆனா அரசியல் ரீதியா பாருங்க, நீங்க லீகலா சொல்ற பாயிண்ட்ஸ் ஓகே, பட் நீங்க அரசியல் ரீதியா பாருங்க, இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாகும் போது இருந்ததை விட இன்னைக்கு திமுக அவர் அவ்வளவு பெரிய ஃபிகரா இருக்கிறாரு, முதலமைச்சர் ஆரூர் சகோதரர்னு வரவேற்கிறாரு, எவ்வளவு கூட்டம் பாருங்க, தொண்டர்கள். அப்ப நீங்க இடி கேஸ் போட்டு என்ன பண்ணிருக்கீங்க, செந்தில் பாலாஜிக்கு உதவி பண்ணிருக்கீங்கன்ற ஒரு பார்வை. நீங்க செந்தில் பாலாஜிக்கு திமுக சார்பா அறிவாலயத்தில் ஒரு சிலை கூட வைங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. தமிழக மக்கள் வெற்றி வீரன் சிறைச்சாலைக்கு சென்று விட்ட எங்கள் நண்பருக்கு நாங்கள் சிலை வைக்கிறோம் கூட நீங்க வைங்க, இல்ல நாளைக்கு துணை முதல்வர் பதவியை கூட நீங்க அவருக்கு கொடுங்க, அதை பத்தி எங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கவலை இல்லைங்க. ஒரு ஊழல் செய்து சிறைக்கு சென்று இன்றைக்கும் விசாரணை கைதி, இன்றைக்கும் இந்த வழக்கில் இருந்து முழுமையாக விடுபடவில்லை. சொல்லிடுறேன், இன்னும் இந்த பென்டிரைவ் அங்க இருக்கு, அதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க, சாட்சிகள் உண்மைதான் இவ்வளவு இருக்கு, இதுல முகாந்தாரம் இருக்குங்கிறத உச்சநீதிமன்றம் மறுக்கல, அதனாலதான் அவருக்கு நிபந்தனை இவ்வளவு கடுமையா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு ஒரு நிமிஷம், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கோப்பில் கையெழுத்து போடக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் இவர் அமைச்சராக கூடாது. அவர் மந்திரியா இருந்தாருமா, முதல் மந்திரியா இருந்ததுனால உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒருவேளை செந்தில் பாலாஜி இருந்து இந்த கேஸ் நடத்துறதா அப்படி சொல்லி இருக்கலாம். இது கூட நம்ம புரிஞ்சுக்க தடை இல்ல, அவர் அமைச்சராகிறதுக்கு இன்னைக்கு தடை இல்ல, லீகல் இம்பெடிமென்ட் இல்ல. அமைச்சர் ஆகட்டும் ஆகாம போகட்டும், ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் மேல பல கேஸ் இருக்கு, ஏற்கனவே அவங்க விடுதலையான கேஸ்ல எல்லாம் தானாக முன் திருப்பி வழக்கெடுத்து நடத்திக்கிட்டு இருக்க காட்சியெல்லாம் நம்ம பார்க்க தான் செய்யறோம். இவர் இருந்தான்னா இல்லாட்டி என்ன, அதை பத்தி மக்களுக்கு கவலை இல்லை. ஆனால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆள் கடத்தல், டாஸ்மாக்ல ஊழல், அப்புறம் கேபிள் டிவி எல்லாம் இவரு தான், எல்லா குவாரியும் இவ்வளவுதான்,
ஏற்கனவே போக்குவரத்து ஊழியர்கிட்ட வாங்கி லட்சக்கணக்கான ஊழியர்களிடம் வாங்கி குவித்த கோடிக்கணக்கான பணம் எங்கே? இது எல்லாம் யார் சொல்றா? இவர்தான். இன்னொன்னு சொல்றாரு, வெட்கக்கேடு. அந்த வார்த்தையை நான் முதலமைச்சர் சொன்னதை திருப்பி கேட்டேன், வெட்கக்கேடு. ஜெயலலிதா அம்மையார் இல்லாத நேரத்திலே இவர் முதலமைச்சர் பட்டியலில் கூட இருந்தார் என்ற வெட்கக்கேடு. இதெல்லாம் முதலமைச்சர் சொன்னாரு. அவர் சொன்ன நேரம் தான் இவர் ஜெயிலுக்கு போனாரு. அவருக்கு ஜாமீன் ரத்து பண்ணது, வழக்கு ரத்து பண்றது, வழக்கு கேன்சல் பண்றது, மாறி மாறி நடக்கிறது. முதன்மை நீதிமன்றம், முதல் நீதிபதி, இரண்டாவது நீதிபதி, மூணாவது நீதிபதி, இது எல்லாம் கோர்ட்டுங்க. பாஜக எங்க வந்துச்சு? ஓகே, கேப்போம். திரு சபாபதி மோகன் குற்றச்சாட்டு சொன்னதே நீங்க தானே அப்படின்னு கேக்குறாரு. நெறியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். ஏதோ பெரிய உத்தம புத்திரர்கள் தான் பிஜேபியில இருப்பதை போல பேசிக்கொண்டு சொல்லுறார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீதிமன்றம் கேசவ விநாயகம் அவர்களை 4 கோடி ரூபாய் தாம்பரத்திலே பறிக்கப்பட்டதற்கு ஆஜராகணும்னு நீதிமன்றம் சொல்லுது. அப்படி நீதிமன்றம் சொல்றப்ப அவரு இன்னும் ஆஜராகாம இருக்காரு. இப்ப ஐயா அன்பிற்கினிய நயினார் நாகேந்திரன் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. உங்க தாம்பரத்துல கைப்பற்றப்பட்ட பணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்று கேட்கிற பொழுது அதுக்கு பதில் இல்லை. நீங்க இவரை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது குஜராத் மாநிலத்தில் கவனமாக என் அன்பிற்கினிய கருணாகராஜன் அவர்களே, குஜராத் மாநிலத்தில் கர்ப்பிணி பெண்ணை கற்பழித்து கொலை செய்து வன்முறையை தூண்டிவிட்டு உச்சபட்ச தண்டனையை பெற்று பிஜேபி RSS தொண்டர்கள் 10 ஆண்டு காலமாக அந்த சிறை காலம் குறைக்கப்பட்டு சிறையில இருந்து வெளியே வருகிற பொழுது பிஜேபியும் RSS மாலை போட்டு லட்ட வாயில வச்சு திணிச்சுங்கள. கேவலமா இல்ல? படு கேவலமா இல்ல? கற்பிணி பெண்ணை கற்பழித்தவனுக்கு மாலை போட்டு அழகு பார்த்த பிஜேபி RSS. அப்படி இல்லை இந்த வழக்கு. சபாபதி மோகன், நீங்க ரொம்ப தன்மையான நபர். சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பேசாம அதை பேசுறதுக்கு தனியா நாளைக்கு எடுத்து சொல்லுங்க. அசோக வர்ஷினிய நீதிமன்ற தீர்ப்பை நீங்க இப்ப வரவேற்கிறீங்க. அன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு தான், இன்னைக்கு மட்டும் வரவேற்கிறீங்க, அன்னைக்கு மட்டும் குறை சொல்றீங்க. சம்பந்தம் இல்லாம இந்த கருத்தை நீங்க 11 பேசுனீங்க. செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டில் முதலமைச்சர் வெட்கக்கேடு, இவர் குற்றவாளி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்வர் கைது சொன்னாரா இல்லையா? மிஸ்டர் நாகராஜன், ஒரு ஒழுக்கம், நாணயம், நேர்மை, நாகரிகம் இருக்கணும். 7 நிமிஷம் நீங்க பேசுனீங்கல்ல, நான் கம்முனு கேட்டுட்டு இருந்தேன்ல. இப்ப என்ன திடீர்னு கொந்தளிக்கிறீங்க? கொந்தளிக்கலங்க, நீங்க வழக்கு தொடர்பு புரியாம அடுத்த சுற்று மக்களை ஏமாத்தி நீங்க 7 நிமிஷம் பேசுறீங்க. ஒரு நாகரிகம் வேண்டாம்? ஐயா ப்ளீஸ் விடுங்க. திரு சபாபதி மோகன் விஷயத்துக்கு அவர் பேச மாட்டாரு. ஒரு பேசுற 7 நிமிஷம் நீங்க பேசுறீங்க. ஐயா அவர் பேச மாட்டாரு. நீங்க விஷயத்துக்கு வாங்க. நீங்க குறுக்கிட்டா என்னங்க அர்த்தம்? குஜராத்தில் கர்ப்பிணி பெண்ணை பிடித்து விட்டு கொலை செய்து வெளியே வந்து பிஜேபியும் RSS லட்ட வச்சு வாயில திணிச்சிங்கள. இந்த அயோக்கியத்தனம் உலகத்துல எந்த நாட்டிலாவது உண்டா? ஆள் கடத்தல் நீங்க சொல்லுங்க. திருப்பி உங்கள்ட்ட வர அண்ணா, அப்ப நீங்க பேசுறது சொன்னார்னா நல்லா இருக்குமா? புரோகிராமே நடக்காது. ரொம்ப நீங்க தொகுப்பாளருக்கு தெரியும், என்ன பத்தி புரோகிராமே நடத்த விட மாட்டேன். நடத்தாட்டி போங்க, எனக்கு என்ன கவலை? எனக்கு கவலை நாடே காரி துப்புது. ஒரு சிறைச்சாலையில குற்றவாளியா இருந்தவருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை காரி துப்பிட்டு இருக்காங்க. உங்களை காரி துப்பிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.